ஹலோ ஆல், நம்ம இந்த வீடியோவில் ஃபிக்மா யூஸ் பண்ணி ஒரு லாகின் பேஜ் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த லாகின் பேஜில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, சென்டரில் ஒரு லோகோ வரப்போகுது. அதுக்கு கீழே இந்த பேஜோட டைட்டில் லாகின் அப்படின்னு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே சில வெல்கம் மெசேஜ் நம்ம கொடுத்துட்டு யூசர் அவங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை கொடுக்கறதுக்காண்டி நம்ம 2 இன்புட் பாக்ஸை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த இன்புட் பாக்ஸில் ப்ளகின் யூஸ் பண்ணி நம்ம ஐக்கானை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லாகின்ங்கிற பட்டனை நம்ம நார்மலாக டிசைன் பண்ணாமல் ஒரு காம்போனண்ட்டாக எப்படி ஃபிக்மாவில் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமுக்கு நம்ம நேமிங் கொடுக்க போகிறோம். மேலே உள்ளதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம லாகின் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லாகின்ங்கிறத நம்ம டிசைன் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ரிவ்யூ பண்ணி நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அதுக்கு ப்ரிவ்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு வந்து லோகோ வேணும். ஸோ நம்ம லோகோவை ட்ராக் பண்ணி சென்டர் பொசிஷன் கொண்டு வந்துக்கிறோம். ஓகே, இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே நம்ம டைட்டில் வரப்போகுது. ஸோ அதை நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம லாகின் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதோட ஸ்டைலை டைப்போகிராஃபி யூஸ் பண்ணி நம்ம மான்சரட்டணும். இதோட சைஸை வந்து நம்ம 16 கொடுத்துக்கலாம். 24 இருக்கட்டும், 24. அண்டு இதோட திக்னஸை நம்ம போல்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். இதை நம்ம டெக்ஸ்ட்டை கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறோம். சென்டருக்கு கொண்டு வந்துக்கிட்டு சென்டருக்கு வந்து நம்ம இந்த ரைட் டாப்பில் அலைன் ஹரிசாண்டல் சென்டர் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம சென்டர் கொண்டு வந்துருக்கோம். இப்போ கீழே வந்து நமக்கு 2 வெல்கம் மெசேஜ் வரப்போகுது. அதுக்கும் நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வெல்கம் மெசேஜ் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதையும் நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து போல்டு இல்லாமல் நம்ம வந்து மீடியம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சைஸை வந்து நம்ம 16 கொடுத்துக்கிறோம். இதுக்கும் நம்ம லைட்டாக அலைன் பண்ணிக்கிறோம் இந்த டெக்ஸ்ட்டை. இப்போ இதுக்கு கீழே வந்து இன்னொரு வெல்கம் மெசேஜ் வரப்போகுது. அது என்னென்னா, என்டர் யுவர் க்ரெடென்ஷியல் ஹியர் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இதையும் நம்ம கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2ஐயும் நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி கண்ட்ரோலையும் அல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, கண்ட்ரோல் அல்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த கர்சரை எந்த டேரெக்ஷனுக்கு கொண்டு போகிறோமோ அந்த டேரெக்ஷனில் எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ இது வந்து 48 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஒரு 30 கொண்டு வைக்கலாம். 32, 30. இப்போ இது கீழே வந்து நம்ம 2 இன்புட் பாக்ஸ் டிசைன் பண்ண போகிறோம். அது எதுக்கு அப்படின்னா, யூசர் அவங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்காண்டி. ஸோ அதுக்கு கீழே இருக்க ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறோம். இந்த பாக்ஸுக்கு விட்த் 300 இல்லை 330 கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து 40 இல்லை 50 இருக்கட்டும். இதோட ரேடியஸை நம்ம 10 கொடுத்துக்கலாம். இது லெஃப்ட் சைடில் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு சரியாக வச்சிடலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு பாக்ஸோட நேம் நம்ம மேலே கொடுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, யூசர் நேம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு நேமிங் பண்ணிக்கலாம். யூசர் நேம். இதே மாதிரி நமக்கு பாஸ்வேர்டுங்கிற பாக்ஸ் வேணும். ஸோ நம்ம இதை காப்பி பண்ணி இந்த யூசர் நேமுக்கு பதிலாக நம்ம பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லெட்ஸ் கெட் ஸ்டார்டடை கொஞ்சம் நம்ம மேலே தள்ளி வச்சுக்கிறோம். இது சேமாக இருக்கும். இந்த ஐக்கானையும் நம்ம சென்டர் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஓகே,
இப்போது இந்த இன்புட் பாக்ஸில் நம்ம 2 ஐக்கானை ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே இருக்கிற ஆக்ஷனை யூஸ் பண்ணி இதில் தான் ப்ளகின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஐகான் ஸ்காட் அப்படிங்கிற நம்ம ப்ளகின் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐக்கானோட பாக்ஸ் வந்துடும். ஸோ இதில் நமக்கு தேவையான ஐக்கான்ஸை நம்ம சர்ச் பண்ணி நம்ம ஃபிக்மாவில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு யூசர் நேமோட இன்பாக்ஸுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ யூசர் அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கலாம். நமக்கு தேர்ட் இருக்கிற இந்த ஐக்கான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஐக்கான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை நம்ம ஸ்மால் பண்ணிக்கலாம். அதோட சைஸை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இங்கே 943 இருக்குது. ஸோ 943 மைனஸ் 930. சாரி, ஹைட் அண்ட் விட்த்து சேர்ந்து குறையணும். ஸோ 2 செயின் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோம். மைனஸ் 930. ஓகே, இப்போ இவ்வளோ ஆயிடுச்சு. இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் கீழே. ஓகே, இப்போ இந்த ஐக்கானை நம்ம இந்த இன்பாக்ஸுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, லாகின் கரெக்டாக இருக்குது. நம்ம பாஸ்வேர்டுங்கிற ஐக்கானே நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டுக்கு நம்ம லாக் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐக்கானை நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போதுமே ஃப்ரேம் ஒர்க்கு கிளிக் பண்ணிக்கிறோம். அப்போ தான் ஐக்கான் வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே நமக்கு வரும். இப்போ இதை வந்து யூசர் கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து யூசர் வந்து பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணும்போது அவங்களோட பாஸ்வேர்டு விசிபிளாக இருக்கா இல்லை ஹிடனாக இருக்கான்னு தெரியறதுக்காண்டி நம்ம ஒரு ஐக்கானை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம க்ளோஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்புட் பாக்ஸில் நம்ம 3 ஐக்கானை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று யூசர், இன்னொன்று வந்து பாஸ்வேர்டுக்கான லாக்கு, அதுக்கடுத்து வந்து பாஸ்வேர்டு விசிபிளாக இருக்கா இல்லை ஹிடனாக இருக்கிறதுக்கான ஒரு ஐக்கானை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இதில் வந்து இந்த யூசருங்கிற ஐக்கான் இந்த இன்பாக்ஸுக்கு சென்டரில் இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த யூசரையும் இந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இங்கே ரைட் டாப்பில் வந்து அலைன் வெர்டிக்கல் சென்டர் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்டருக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த லாக் ஐக்கானே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்மால் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ -4. இப்போ இதையும் நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம 2 இன்பாக்ஸும் நம்ம அதுக்குள்ளே ஐக்கான்ஸும் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூசரையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். -3 கொடுத்துக்கலாம். இப்போ இதை சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து ஒரு லாகின் பட்டன் வரப்போகுது. அந்த லாகின் பட்டனை நம்ம நார்மலாக டிசைன் பண்ணாமல் எப்படி காம்போனன்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபிக்மாவில் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு ஃப்ரேம் 2 அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஃப்ரேம் வந்து இங்கே இருக்கிற இன்பாக்ஸ் மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதோட விட்த் அண்ட் ஹைட்டை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 300னும் ஹைட் வந்து 50 கொடுத்துருந்தோம். ஸோ 15 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நம்ம 2 டைப்போட பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று ப்ரைமரி பட்டன், இன்னொன்று வந்து செகண்டரி பட்டன். பட்டன் நாம நார்மலாக டிசைன் பண்ணால் ஒரு காம்பனண்ட் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ அவுட்டாக ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டில் வந்து சேம் பட்டன் தான் நம்ம கேரி ஆக போகுது ஃபுல்லாக. ஸோ நம்ம பட்டனோட டிசைன் மாறாது, அதோட கலர்ஸ் அண்டு அதோட ஆக்டிவிட்டி மாறலாம். சிலது வந்து ப்ரைமரி கலரில் இருக்கும், சிலது வந்து செகண்டரி கலரில் இருக்கும், சிலது வந்து டிசேபிளாக இருக்கலாம், சிலது வந்து லோடிங்கில் இருக்கும். ஸோ அதோட ஆக்டிவிட்டி மட்டும்தான் மாறும். ஸோ அதோட டிசைன் மாறாது. அதனால் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம பட்டனை வந்து டிசைன் பண்ணாமல் ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரே காம்பனண்ட் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் வேரியன்ஸாக நம்ம பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம ஃபிக்மா யூஸ் பண்ணி நம்ம காம்பனண்ட்டாக பட்டனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமரி பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ப்ரைமரி கலர் வந்து நம்ம இதில் வந்து 800, ப்ரைமரி கலர் கோட் வந்து 80020. ஓகே, இதுதான் நம்மளோட
ப்ரைமரி கலர். இதுக்கு செகண்டரி பட்டன் வரப்போகுது. ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். பட்டன் ப்ரைமரின்னு கொடுத்துக்குவோம். பட்டன் ப்ரைமரி. கீழே இதுக்கு வந்து பட்டன் செகண்டரி. செகண்டரி கலர் வந்து FFDE59. ஸோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். FFDE59. ஓகே, ஒரு ப்ரைமரி கலர் ஒன்று கொடுத்தாச்சு, செகண்டரி கலர் கொடுத்தாச்சு. ஸோ இதோட ரேடியஸை 10 கொடுத்துக்கலாம். கீழே உள்ள ரேடியஸையும் நம்ம 10 கொடுத்துக்குறோம். இப்போ சென்டரில் வந்து நம்ம லாகின் அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். லாகின். இதோட விட்த்தை வந்து போல்டு கொடுத்துக்குவோம். ஸோ சைஸ் வந்து 16 இருக்கட்டும். இதை சென்டருக்கு கொண்டு வந்துக்கிறோம். இந்த ஃப்ரேமையும் இந்த டெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரைட்டில் இருக்கிற பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். சென்ட்ரு கரெக்டாக ஆகலை அப்படின்னா நம்ம இதோட அலைனை கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சென்டர் கொடுத்துக்குறோம். ஓகே, சென்டர் ஆயிடுச்சு. இப்போ இதே லாகின்ங்கிறது கீழே வரப்போகுது. ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒயிட் கலர் இருக்கும், கீழே செகண்டரி கலருக்கு வந்து நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து 2 டைப்பாக நம்ம பட்டன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் டாப்பில் 3 ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி க்ரியேட் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 2 பட்டனும் மல்டிபிள் காம்பனன்ட்ஸாக நமக்கு க்ரியேட் ஆகிடும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் ஃபைல் இருக்குல்ல, அது பக்கத்தில் அசெட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லைப்ரரி யூஸ் பண்ணி லோக்கல் அசெட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரைமரி அண்ட் செகண்டரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ நமக்கு பட்டன் தேவை அப்படின்னா இந்த ப்ரைமரியை ட்ராக் பண்ணி நம்ம வந்து பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரின்னு இருக்குது. ஸோ இதே நமக்கு லோடர் அண்டு டிசேபிள் ஆக்டிவ் பட்டன்ஸ்லாம் வரும்போது ஸோ இந்த அசெட்ஸ் வந்து கூட்டிகிட்டே போகும். ஸோ நம்ம இதையும் நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த 2 பட்டனையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கம்பைன் அஸ் வேரியன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கம்பைன் அஸ் வேரியன்ட் கொடுக்கும்போது இந்த 2 பட்டனும் சேர்ந்து இப்போ நமக்கு ஒரே பட்டன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த காம்பனண்ட்டுங்கிற இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே நமக்கு 2 வரப்போகுது. ஒன்று ப்ரைமரி பட்டன், இன்னொன்று செகண்டரி பட்டன். இப்போ நமக்கு பட்டன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக இந்த காம்பனண்ட்டை நம்ம ட்ராக் பண்ணி நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி கீழே வச்சுட்டு இப்போது இதுவே நமக்கு செகண்டரி பட்டன் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து கீழே ப்ராப்பர்ட்டி 1 அண்ட் ப்ராப்பர்ட்டி 2ன்னு இருக்குது. ஸோ அந்த ப்ரைமரி வந்து நம்ம செகண்டரின்னு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து பட்டன் செகண்டரி ஆகும். ஸோ இதுவே நமக்கு மல்டிபிள் பேஜஸில் நம்ம ஒரே காம்பனண்ட் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் அதோட ஆக்டிவிட்டீஸை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம காம்பனண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்போதுமே ஒரு பட்டன் அல்லது எதெல்லாம் காமனாக வரப்போதோ அதெல்லாம் நம்ம காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது. நம்ம இப்போ இதே மாதிரி ஆக்டிவ் பட்டன், டிசேபிள் பட்டன் அண்ட் லோடர் பட்டன் இந்த 3ஐயுமே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விட்த்தை வந்து 300னும் ஹைட்டை வந்து 15 கொடுத்துக்கலாம். இதோட ரேடியஸை 10 கொடுத்துக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி பட்டனுக்கு நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கிறோம். 80020. இதுக்கு நேம் வந்து பட்டன் ப்ரைமரி அண்ட் ஆக்டிவ். ஸோ இதில் நம்ம ஆக்டிவ்க்கு பதில் டிசேபிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பட்டன் டிசேபிளாக இருக்கும்போது நம்ம அதோட டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி பட்டன் லோடரில் இருக்கும்போதும் நம்ம சென்டரில் டெக்ஸ்ட்டு வராமல் லோடர் வரணும். ஸோ அதுக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம செகண்டரிக்கும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுத்துக்குவோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரைமரி ஃபுல்லாக நம்ம செகண்டரின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்டரியோட கலர் கோடு வந்து FFDE59.
ஓகே, ஆக்டிவில் இருக்கும்போது நமக்கு கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. டிசேபிளில் இருக்கும்போது கலர் வந்து ஷேட் ஆகும். ஸோ நம்ம ட்ராக் பண்ணி நம்ம ஒரு ஷேடு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ லோடரில் இருக்கும்போது நமக்கு வந்து உள்ளே ஒரு ஐக்கான் வரும். அதை நம்ம ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லோடருங்கிற ஐக்கான் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிப்போம். இன்செட் எஸ்விஜி. ஓகே, நமக்கு வந்து இப்போ ஒரு லோடர் ஐக்கான் கிடச்சிருச்சு. அதை ட்ராக் பண்ணி நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளக்க வந்து நம்ம லாகின்ங்கிற டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கும் செகண்டரி பட்டன்ஸ்க்கும் நம்ம இதே லாகின்ங்கிறத கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக். ஸோ கீழே இதுக்கும் கொடுத்துக்குவோம். இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து 6 டைப்ஸில் நம்ம பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி க்ரியேட் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கம்பைனஸ் வேரியன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து 2 டைப்பாக நம்ம காம்பனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று நார்மலாக ப்ரைமரி பட்டன் அண்ட் செகண்டரி பட்டன். இன்னொரு காம்பனன்ட்ஸில் வந்து நமக்கு ஃபுல்லாக நம்மளோட பட்டன்ஸ் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து பட்டன் அண்ட் காம்பனன்ட்னு வரப்போகுது. இந்த காம்பனன்ட்ங்கிறத கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பட்டன்கிறத நம்ம ஆக்டிவிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம 2 காம்பனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று கலர், இன்னொன்று ஆக்டிவிட்டி. இந்த கலர் காம்பனன்ட் வந்து நார்மலாக பட்டன் ப்ரைமரியில் இருக்கணுமா இல்லை செகண்டரி இருக்குமாங்கிறத டிஃபைன் பண்ணோம். இந்த ஆக்டிவிட்டிங்கிற காம்பனன்ட் வந்து அந்த பட்டன் என்ன ஆக்டிவில் இருக்குது, டிசேபிளில் இருக்கா இல்லை ஆக்டிவில் தான் இருக்கா இல்லைனா லோடரில் இருக்கா, இதை நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ நம்ம இந்த இப்போ நமக்கு இந்த ஆக்டிவ் காம்பனன்ட் வேணும் அப்படின்னா நம்ம இதை ட்ராக் பண்ணி நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிப்போம். இப்போ இதோட வேரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் வந்து ப்ரைமரி கலராக இல்லை செகண்டரி கலராக இருக்கும். நமக்கு ப்ரைமரினா ப்ரைமரி இல்லைனா செகண்டரி கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம ப்ரைமரி கலர் கொடுத்துட்டு இந்த பட்டன் வந்து நமக்கு ஆக்டிவில் இருக்கணுமா, இப்போ இந்த பட்டன் வந்து நமக்கு டிசேபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து டிசேபிள் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பட்டன் டிசேபிளில் இருக்கும்போது என்ன டிசைன் வேணுமோ நம்ம அதை கொடுத்துருவோம். இதே லோடரில் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிசைனை நம்ம லோடர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வேரியஸ் பேஜஸில் நம்ம அகெயின் நம்ம பட்டன்ஸை டிசைன் பண்ணாமல் ஒரே டிசைனில் ஒரே காம்பனன்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி மல்டிபிள் வேரியன்ஸை பட்டன்ஸில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த காம்பனன்ட்ங்கிற டாபிக்.